Hey guys, this is Hello Adventure. Welcome to the video. இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம ஃபேஸில் வந்துருக்கோம் ஃபேஸ் கேமில். இன்னைக்கு வந்து நம்ம vlogல ஒரு இம்பார்ட்டன்ட் டே என்னென்னா இன்னைக்கு வந்து டே 15. அந்த டே ஷார்ட் சேலஞ்ச் ஆரம்பிச்சு இன்னையோட வந்து பார்த்தோன்னா 15 டேஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 15 டேஸ் இந்த ஷார்ட் சேலஞ்ச் போடும்போது பார்த்தீங்கன்னா ரேண்டமான வீடியோ நிறைய போட்டிருப்போம். இந்த ரேண்டமான வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து நினச்சிருப்பீங்க கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஸோ கண்டென்ட் இல்லாதனால பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறான்ட்டு. கைஸ் ஆக்சுவலாக ஒன்று சொல்லட்டுமா, நம்ம லைஃப்பில் எப்பவுமே ஒரு பார்ட்டுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் சொல்லுவாங்களே. ஸோ அது மாதிரி நம்ம ஹண்ட்ரட் டேஸ் ஷார்ட் சேலஞ்சில் வந்து பார்த்தோன்னா 50 டேஸ் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 15 டேஸ் இருக்குது. அந்த 15 டேஸில் பார்த்தோன்னா நிறையவே சேஞ்சஸ் இருக்க போகுது லைஃப்பில். வந்து டிஃப்ரெண்ட் vlog போட போகிறோம், நிறைய இடத்துக்கு விசிட் பண்ண போகிறோம், பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. என்ன அப்பப்போ வந்து சம் ப்ராப்ளம் வந்துடுது. எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிட்டு வரும்போது அப்படியே டைம் போயிடுது. பட் அந்த டைம் பீரியட் நம்ம நிறைய கற்றுக்குறோம். லைஃப்பில் வந்து நம்மளுக்கு எது தேவையில்லை அப்படிங்கிறத வந்து லைஃப் லெசன் வந்து நிறைய கற்றுக் கொடுக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் இந்த செப்டம்பர் வந்து எனக்கு வந்து 24 ஆக போகுது. 24 பையன் நான் இருக்க மாட்டேன். ஆனால் லைஃப்பில் வந்து நிறையவே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பை பற்றி நிறைய கற்றுக்கிட்டேன், பிஸ்னஸ் பற்றி நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ நான் ஒன்று நினச்சிருக்கு, லைஃப்பில் நடந்திருக்கு. நிறையவே கற்றுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும் எல்லாமே ஒன்று பண்ணி முடிக்கிறதுக்கு. பட் இருந்தாலுமே நம்ம அந்த 15 டேஸ் கண்டென்ட் வந்து நம்ம போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இவ்வளோ நாள் நம்ம போயிட்டே இருக்கிறோம். அண்ட் ஆல்சோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு மினி விளாக் மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட போகும். ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலனா ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்கான கண்டென்ட் நிறையவே கிடைக்கும். இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மோட்டோ விளாக் லைஃப்பில் வந்து என்னென்ன ஃபேஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு வீடியோ மட்டும் தான், கிளாரிட்டியான வீடியோ மட்டும்தான். என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க லைஃப்பில் வந்து சொல்கிறேன். நான் நிறைய பேர் பீப்புள் பார்த்துருக்கேன். மோட்டோ விளாக் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கிவ் அப் பண்ணிவிட்டு இப்போது சில பேர்த்துட்டு பைக் இருக்காது, ஆக்சிடென்ட் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணியே ஆகணும். நம்மளுக்கு பிடிச்சது வந்து எக்காரணத்தை கொண்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் வந்து இப்போ வரைக்கும் லைஃப்பில் போயிட்டே இருக்கிறாங்க. பட் அதை தாண்டி அவங்க பர்சனல் லைஃப் நிறையவே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிற பீப்புளுக்கு கண்டிப்பாக நான் இருப்பேன். எனக்குமே நீங்கள் நினைக்கலாம் உனக்கு மட்டும் யார் இருக்கா, நீங்கள் மட்டும் உங்கள் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்னு நான் திங்க் பண்ணலாம். பட் நான் அதை நான் நினைக்கவே இல்லை. நான் வந்து என்ன நம்புகிறேன், எனக்கு அது திறமை இருக்குது, அதை கண்டிப்பாக பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்குது. அதனால் இப்போ வரைக்கும் நான் எவ்வளவோ டவுன்ஃபால் இருந்தாலுமே அதில் மேலே வந்து இப்போ நம்ம முன்னோக்கி தான் போயிட்டுருக்குறோம். எந்த இடத்துலையுமே வந்து பின்னோக்கி போக நம்ம ட்ரை பண்ணதே கூட கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் செகண்ட் பார்ட் இருக்குது. செகண்ட் பார்ட் மீன்ஸ் டே 50க்கு அப்புறம் தான் எல்லாமே இருக்குது, நியூவாக இருக்க போகுது. இந்த 50 டேஸ் எப்படி நம்ம கஷ்டப்பட்டு பண்ணமோ இன்னும் நிறைய கஷ்டப்பட்டு இந்த 50 டேஸை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி நம்ம ஒரு அங்கீகாரத்தை பெற போகிறோம். கண்டிப்பாக வந்து என்ன மட்டும் இல்லை, என்னை ஃபாலோ பண்ணுற பீப்புள்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுற பீப்புள்ஸ் செலக்டிவாக சில பேர் இருக்காங்க. நான் அவங்கள கண்டிப்பாக அவங்களுக்கும் நல்லது செய்யணும். மோட்டோ விளாக் ஃபேமிலி சொல்கிறேன். நான் மோட்டோ விளாக்கில் சொல்கிறேன். நான் எல்லாருன்னு சொல்கிறது வந்து பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுறது அது வேறு. பட் ஆனால் அந்த மோட்டோ விளாக் ஃபீல்டில் பார்த்து நம்மள மாதிரி சஃபர் ஆகிறாங்கும்போது ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டே ஃபேமு. ஆக்சுவலாக இவ்வளோ நாள் நான் வந்து மோட்டிவேட்டடாக ஒரு வீடியோ போடணும்னு நினைக்க வச்சது பார்த்தீங்கன்னா என்னோடய பைக் மட்டும்தான். பைக்கை பார்க்க போதெல்லாம் பார்த்தோன்னா நான் அதை வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து டிமோட்டிவ் ஆகவே மாட்டேன். கண்டிப்பாக மோட்டிவேட் ஆகிட்டு நான் அடுத்தடுத்து நான் பண்ணிகிட்டே இருப்பேன் லைஃப்பில். ஓகே கைஸ், இதோட வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். டைம் ஆயிடுச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். 100 டேஸ் ஷார்ட் சைடு வந்து டே 15 எண்ட் ஆயிடுச்சு. ஸோ நைட் டைம் நம்ம வந்து விளாக் பண்ணிருக்கோம். நம்ம ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து நைட் டைமில் விளாக் பண்ணிருக்கேன். சீனியர் ஸ்டுடியோ.